जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। वृंदावन बिहारी की जय। श्रीमती राधा रानी की जय। பிருந்தாவனத்தில் அப்படின்னு ஒரு டுக் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பிருந்தாவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் சில கோவில்கள் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை கொண்டு தான் சில கோவில்களுக்கெல்லாம் போனேன். ஸோ அந்த சில கோவில்களை உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி ஒரு பெருமாள் கோவில் அங்கே கட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ ரங்கநாத்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கோவில். பிருந்தாவனத்திலேயே தேரோட்டம்லாம் ஓடும். நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெருமாள் கோவில் எப்படிலாம் இயங்குமோ, தெப்ப உற்சவம், தேரோட்டம், திருமஞ்சனங்கள், உற்சவங்கள், திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்படுதோ அதை போலவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில். புரியுதுங்களா? ரங்கநாதருடைய ஆலயம். புரியுதுங்களா? அந்த கோவிலையும் அடியன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் போனேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் ரொம்ப புராதனமானது. ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க நாட் அலௌடு. அதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா வானர வடிவில் இருக்கக்கூடிய குரங்குகள் இருக்குது. யார் ஃபோட்டோ எடுத்தாலும், யார் கண்ணில் கண்ணாடி மாட்டியிருந்தாலும், கையில் பேக் வச்சுருந்தாலும் பிடிங்கிட்டு ஓடிடுது. அதுக்கு பயந்து கொண்டே பலர் ஃபோட்டோ எடுக்கிறதோ, வீடியோ எடுக்கிறதோ, இல்லை கண்ணில் கண்ணாடி மாட்டியிருக்கிறதோ தவிர்த்துடுறாங்க. அதையும் அடியன்னு சொல்லிடுறேன். இது சும்மா உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கோவிலும் ஸ்ரீ ராதா ரமணனுக்காக கட்டப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம். ராஜா, ஒரு உயர்ந்ததான ராஜாவால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இதனுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் தெரியாததுனால அடியன் சொல்லலை. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கொண்டு கீழே கமெண்ட்ஸ் வேணாலும் நான் அதை அடியன் கொடுக்குறேன். நிறைய கூட்டங்கள். இங்கே யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கோவிலை, கருவறையை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பிற்பாடு தான் அடியன் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சார முறைப்படி கட்டப்பட்ட ஸ்ரீரங்கநாத சுவாமியினுடைய அற்புதமான ஒரு ஆலயத்தை நோக்கி அடியன் பயணப்பட்டேன். ஸ்ரீ ரங்கநாத சுவாமியினுடைய ஆலயத்தை நோக்கி அடியன் பயணப்பட்டேன். பிருந்தாவனத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் இந்த ரெட், அதாவது என்ன சொல்கிறது, ரெட்டு வர்ணத்தால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு கோவில். இது ஸ்ரீ ராதாரமணனுக்காகவே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். எங்கு பார்த்தாலும் ஸ்ரீ ராதாராணியினுடைய நாமமாகிய ராதே 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 தான். புரியுதுங்களா? வந்தாச்சு. அடுத்த கோவில் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சார முறைப்படி கட்டப்பட்ட, ஆகம விதி முறைப்படி கட்டப்பட்ட ஸ்ரீ ரங்கநாத சுவாமியினுடைய திருவாலயத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த கோவிலுடைய முகப்பு வாசல் இது. ஸோ நம்ம தமிழர்கள் தான் இங்கே பூஜையும் பண்ணுறாங்க. நிறைய தமிழ்களில் நீங்கள் எழுத்துக்களையும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான சுந்தரமான ஒரு கோவில். தெப்பக்குளம் இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் நம்ம இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோமா இல்லை பிருந்தாவனத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு வந்திருக்கோமான்ற டவுட்டே வந்துடும் நமக்கு. ஸ்ரீரங்கத்து கோவில் எப்படி இருக்கோ அதே போல் வடிவமைச்சு அழகாக இங்கே சுவாமி எழுந்தருளை பண்ணி ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவள் இதோ பாருங்க, பிருந்தாவனம் பாருங்கள். நம்ம ஊர்லேயும் ஒவ்வொரு கோவிலையும் நந்தவனம் போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி இங்கே ஒரு நந்தவனம். இங்கே பூக்களை வைத்து கொண்டு தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் இங்கே பூஜை பண்ணப்படுது. ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் நம்ம தமிழகத்தில் இருந்து கொண்டே இந்த பிருந்தாவனத்தை பற்றியும், கோகுலத்தை பற்றியும், பர்சானாவை பற்றியும் மிக 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 அருமையான பாசுரங்கள் எல்லாம் நமக்காக தாயார் கொடுத்துருக்காங்க இல்லையா? திருப்பாவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆகையினால இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு தனி பிரதானம் கொடுக்கப்படுது. பாருங்கள், அற்புதமான ஒரு தெய்வீகமான தெப்பக்குளம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறையா தமிழர்கள் தான் வராங்க. ஏன்னா இங்கே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கலாச்சார முறைப்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் மாதிரிலாம் இல்லை, அதே தான்.
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமான்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கோமா டவுட்டு வந்துடும் இந்த கோவிலுக்கு வரும் பொழுது. ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பெருமானுடைய அனுகிரகமும் இந்த இடங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு. பகவத் ராமானுஜ சுவாமியினுடைய மூர்த்தி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோவில் உள்ளே போகிறோம். பெருமாளுடைய அதிசுந்தரமான உருவம் வந்து அப்படியே பாப்பா அந்த சுவாமி எவ்வளவு அழகாக இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா, நம்ம கோவில் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படி துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடி மரம், அந்த கொடி மரமும் அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார் பாருங்கள், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கலை, ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தரிசனம் பண்ண வைக்கிறதுக்காகவே இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கேன். ஸோ நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கிங்க. இங்கெல்லாம் நிறையா விசேஷங்கள் கொண்ட லீலைகள். பாருங்க, ஆண்டாள் திருப்பாவையில் பாடுவா இல்லையா, எல்லோரும் தோழிகளே வாங்க கண்ணனுடைய புகழை பாடுவோம் வாங்கன்னு சொல்லி அதிகாலையில் மார்கழி மாதத்தில் பாடுவாங்க இல்லையா, அதற்கான சித்திர ஸ்வரூபங்கள் எல்லாம் இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சார முறைப்படி ஸ்வத வேலையாக இருக்கட்டும், வர்ண ஜாலங்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இதை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கர்நாடகாக்காரங்களும் இந்த இடத்துக்கு அதிகமாக வராங்க, தமிழ்நாட்டுக்காரர்களும் அதிகமாக வராங்க, ஆந்திரா பீப்புளும் அதிக பேர் வராங்க. ஏன்னா இது வந்து பல காலத்துலேருந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ஆனால் புதிதாக வருபவர்களுக்கு இப்படியும் ஒரு கோவில் இருக்கா இங்கே பிருந்தாவனத்தில் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்க்க வராங்க இல்லையா. ஸோ இந்த பிருந்தாவனத்தில் இந்த யாத்திரையெல்லாம் கூட்டு வருபவர்கள் கூட இங்கே கூட்டு வராங்களான்ங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. ஏன்னா இந்த கோவில்கள்லாம் அவசியம் வரணும். ஏன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் காத்யாயனி அப்படின்னு சொல்லக்கூடிய 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் இருக்குது. அம்பாளுடைய கூந்தல் விழுந்த இடமா அது. ஸோ இதுக்கப்புறம் வந்து முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த காத்யாயனி கோவிலுக்கு முன்னதான் இந்த சுவாமியோடைய கோயில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கொள்ளலான்றதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கேயும் சுவாமி இருக்காங்க, ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னிதானங்கள் எல்லாம் இருக்குது, ராமானுஜ பெருமானுடைய சன்னிதானங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் அதை எல்லாவற்றையும் ரொம்ப அனுகூலமாக பார்த்து கொள்ளலாங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ராதாரமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான கோவில் இதுதான். பிருந்தாவனத்திலே ரொம்ப முக்கியம். 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த மிகப்பெரிய துறவியான கோபால்பட்ட கோஸ்வாமியால் நிறுவப்பட்ட ஒரு கோவில் இது. ஸோ அவர் கோபால்பட்ட சுவாமிகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேபாள் கண்டகி நதியிலேருந்து கிடைக்கப்பட்ட சால கிராமங்கள் எல்லாம் அவர் பூஜை பண்ணியிருக்காருங்க. நல்லா கேளுங்க, பூஜை பண்ணியிருக்கார். அவர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்கு. இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை கடந்த பெருமாளை படுத்திருக்கார் இல்லையா பெருமாள், அவரை பார்த்த உடனே எனக்கும் இப்படி ஒரு பெருமாளுடைய திருவுருவம் கிடைச்சா நான் எவ்வளவு ஜோராக அலங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு நினைத்து கொண்டே சாலகிராமத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதை அழகாக அவருடைய யதாஸ்தானத்தில் எடுத்து வச்சுட்டு நைட்டு உறங்க போயிட்டாராம். நல்லா கிருஷ்ணருடைய நாமங்களை சொன்னதுக்கு அப்புறமா விடியற் கார்த்தால எழுந்து அந்த கூடக்குள்ளே சுவாமி எழுந்து பார்க்கணுன்னு பார்த்தா அந்த இடத்துல சாலகிராமம் இல்லையா, சாட்சாத்து ராதா ரமணனாகவே மாறிட்டாராம் பெருமாள். சாலக்கிராமக்கள் திருப்பங்கி சொரூபமாகிய கண்ணனாகவே வடிவம் எடுத்தது. அதோ பாருங்க, இந்த ரூபம்தான். சாலக்கிராம கற்கள் கிருஷ்ணனாகவே தரிசனமாக அப்படியே அந்த கல்லே வந்து அந்த சொரூபத்துக்கு மாறி இவருடைய ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சாராம் நம்மளுடைய ராதா ரமணன். ஸ்ரீ ராதா இதோ பாருங்க, இந்த ஆலயம்தான். சின்னோண்டு குட்டியோண்ட சொரூபம்தான் பாருங்க, இந்த ராதா ரமணன் தான். சாலக்கிராமல் 10 கற்களை வந்து அது கல்லுன்னு சொல்லக்கூடாது பெருமாளே. ஸோ அது சுவாமியுடைய சுரூபம். அது ஆராதித்தவருடைய அந்த பாவத்துக்கு பகவான் இந்த சுரூபமாகவே மாறி இப்பேற்பட்ட ஒரு சன்னிதானத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இதை பார்த்தாச்சா. அடுத்து கோகுல்நாத் மந்திர், ராதாரமண மந்திருக்கு பக்கத்துலேயே கோகுல்நாத் மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கேயும் நாங்கள் வந்தோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பரமசீடர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த பிருந்தாவனத்திலேயே இருந்து கொண்டு குருவுடைய ஆக்ஞையை ஏற்றுக்கொண்டு இங்கே நிறைய சமாதிகள்லாம் இருக்குது. மகாத்மாக்களுடைய சமாதிகள் இருக்குது, புரியுதுங்களா. அந்த சமாதிகள் எல்லாவற்றையுமே அடியன் பார்த்து அகமகிழ்ந்த. இங்கே வந்து ஸ்ரீ ராதா ரமணன், அடுத்து லக்ஷ்மணன்,
இங்கே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கான ஒரு வைபவமும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் ஸ்ரீ ராதா ராணி, அடுத்து நிறைய மகாத்மாக்களுடைய சமாதி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ராதா ரமணன் இருக்கக்கூடிய இடத்துலையும் சீதாராமனுக்குன்னு ஒரு சன்னிதானமும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ராதா ரமணன் வேறு, சீதாராமன் வேறு இல்லையா? ஸோ ஆகையினால் இதுக்கப்புறம் வந்து இதே இடத்துல தான் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உள்ளடங்கி போனோம்னா ஒரே இடத்துல குட்டி குட்டி சன்னிதானமாக இருக்குது. அது சன்னிதானங்கள் இல்லை, நிறைய சமாதிகள். அந்த சமாதிகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணி அடியன் வைக்க போகிறேன். அந்த சமாதிகளில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய நாமம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய திருநாக்களையும் அவளுடைய ஹிருதயத்திலையும் தவழ்ந்த ஒரு நாமம்னா ஸ்ரீ ராதாராணியினுடைய நாமம். அந்த நாமத்தையே சொல்லி 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 அந்த ராதையினுடைய வடிவமாகவே மாறி பக்தி செய்து உள்ளம் முருகி கண்ணபெருமானுடைய திருமார்போடு இணைந்தவர்கள் இவர்களுடைய சமாதிகளை தான் இப்போ நீங்கள் வந்து சீரம் சிறப்புமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சமாதி. இந்த மாதிரி ஜீவ சமாதிகள் எல்லாம் நம்ம தரிசிக்கிறதுன்றது கிடைக்காது வாழ்க்கையில். பிருந்தாவனத்தில் ஏகப்பட்ட மகாத்மாக்களுடைய புனிதமான குருமார்களுடைய சன்னிதானங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுது. அதில் இந்த இடத்துலையே 5-6 சமாதிகள் இருக்குங்கிறதையும் அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ இது போன்ற இடங்களெல்லாம் பார்ப்பதற்கு குருநாதர் இன்று நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் எல்லாரும் பிருந்தாவன யாத்திரைக்கு அடியன் வந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இதே மாதிரி எல்லா இடங்களும் கூட்டு போகணுன்று உள்ளம் இருக்குது மனசில். ஸோ அடியனும் கூட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து அகமகிழனும். நிறைய விசேஷங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிறதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். என்றைக்கும் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கிருப்பை, கண்ணபெருமானுடைய கிருப்பை, குருநாதனுடைய கிருப்பை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா.